இந்த கூட்டம் போயிருக்கிறது. நான் உங்ககிட்ட இவங்க பேசின புள்ளி விவரங்கள் குறித்து கேட்கல. இந்த கூட்டத்திற்கு போனதற்கு காரணம் நிதி உரிமையை பற்றி பேசுவதற்காக மட்டும்தான் அப்படின்ட்டு சொல்கிறது இந்த அரசு அப்படின்ட்டு நம்ம அதை முழுமையாக நம்பலாமா சார்? ஒருவேளை நாங்கள் போனது நிதி உரிமையை கேட்க மட்டும்தான் போயிருக்கோன்னு சொல்கிறாங்கன்னா அந்த அந்த பதில் நம்பகத்தன்மைக்கு உரியதா? இல்லை, நம்பகத்தன்மை இருக்குன்னா எனக்கு கடந்த 3 முறை அவங்க நடந்த கூட்டத்தில் போகலை. இப்போ 4வது முறை நடந்த கூட்டத்தில் போகணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் சூழ்நிலைகள், நெருக்கடியான ஒரு சூழ்நிலைகள். இந்த கேள்வி நான் ஏன் கேட்டேன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த கேள்வி ஏன் கேட்டேன் அப்படின்னா, அதிமுகவினுடைய அலுவலக திறப்புக்காகத்தான் போகிறேன் அப்படின்ட்டு போன திரு எடப்பாடி பழனிசாமி அங்கே போய் 10 கார் மாறி அமைச்சர் சந்தித்தார்ங்கிறதெல்லாம் இன்றைக்கி பேசியிருக்காங்க. இது தமிழ்நாட்டினுடைய அசம்பிளியில் பேசியிருக்காங்க. இப்படியெல்லாம் போய் சந்தித்து வந்த நீங்கள் என்னை வெள்ளை கொடி ஏந்தியவன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லலாமான்னு அவர் கேட்டிருக்காரு. கரெக்டு தான். அரசு முதலமைச்சர் தான் இதுக்கு பொறுப்பு, நிதி ஆயோக்கு. இதுக்குமா நீங்க எதிர்கட்சி தலைவரை போய் இத்தனை கார் இல்ல அதனால கேட்குறேன் சார். இப்போ நாங்க இதுக்கு தான் போயிருக்கோம் அப்படின்ட்டு சொல்றாங்கல்ல, இந்த பதில் ரொம்ப பொருத்தமானது. இதை தாண்டி இவங்க வேற எதுவும் பேச மாட்டாங்க. இல்லை, அதாவது பொருத்தமானதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதாவது ஒரே கல்ல 2 மாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரே கல்ல 2 மாங்கன்னு சொல்லுவாங்க. மதுரை பழமொழி சொன்னா ஆடு மேய்ச்சது போல ஆச்சு, அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த போல ஆச்சு. மதுரையில் ஒரு பழமொழி உண்டு. மதுரையிலையா? மதுரை பழமொழி. அது ஆடு மேய்ச்சது போல ஆச்சு, அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த போல கதை மாதிரி ஆச்சுன்னு ஒரு பழமொழி உண்டு. அதே போல் முதலமைச்சர் போன இது அவங்க அதாவது போகும்போதெல்லாம் எடுங்க 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 எடுங்கன்னா, என்னைக்காவது தமிழ்நாடு சார்பில், தமிழ்நாடு அரசு சார்பில் 4 ஆண்டு கால சரித்திரத்தில் இந்தியாவில் எந்த மதத்திலும் செய்யாத சரித்திர சாதனையை நாங்கள் செய்துள்ளோம் என்று இங்கே வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் பேசிய ஒரு நாளைக்காவது நாடாளுமன்றத்தினுடைய திமுக எம்பிக்கள் ஒரு நாளைக்கே பேசினாங்களா? இப்போ காரை செல்வராஜ் பேசுகிறாரு, எங்களுக்கு வலதுசாரில் இதெல்லாம் பேச மாட்டானே. தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றது நீங்கள் தான், நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்கள் தான் அங்கே போய் கேட்கணும், நீங்கள் தானே அங்கே செய்யணும். அங்கே கேட்காம அங்கே போய் எப்போ பார்த்தாலும் சண்டை போகிற நோக்கத்தில் இருந்தால் எப்படி மாநிலம் வளர்ச்சி பெறும் சார்? நாடாளுமன்றம் சார் தமிழ்நாட்டினுடைய பெருமைகளை பேசுவதற்கான இடம் கிடையாது. நாடாளுமன்றம் தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகளை பேசுவதற்கான கேட்கலாமே, அது கூட கேட்கல. இல்ல, இங்க அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க, தமிழ்நாடு எதெல்லாம் சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிற புள்ளி விவரங்களை இந்தியாவில் ஒரு அமைச்சகம் மட்டும் வெளியிடல, ஒவ்வொரு அமைச்சகமும் வெளியிட்டு இருக்குது. அது இன்னைக்கு நேத்து கிடையாது, காலகாலமாக. கரெக்டுங்களா? சரி. அதனால இவங்க போய் நாங்க இதை சாதிச்சிட்டோம் அதை சாதிச்சிட்டோம் அங்க பேச 2014 இவங்க பிரசாரம் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் நீங்க 2014 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அனைவரும் அங்க ஒரு மோதல் போக்கில் தான் வராங்க. நீங்க இதே கேரளா பாருங்க, மேற்கு வங்கத்தில் பாருங்க, தெலுங்கானாவில் பாருங்க, வெற்றி பெற்ற எதிர்கட்சியை சேர்ந்த மாநில அமைச்சர்கள்லாம் மோதல் போக்கில் எங்கேயா கடைபிடிக்கிறாங்களா இல்லையே? ரொம்ப மோதல் போக்க கடைபிடிக்கிறாங்க. அவ்வளோ பிரச்சனை இல்லை சார், மாநில வளர்ச்சிக்கு தான் அவங்க பண்ணுறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தினோட நோக்கம் என்ன? இன்னைக்கு எனக்கு கோட்டம்னா இந்த நிதித்துறை மட்டுமல்ல, இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை இருக்குது. பிரச்சனையில் என்னென்ன நிலைப்பாடு? இப்போது 50% எங்களுக்கு கொடுங்க கேட்குறீங்க. மத்திய அரசினுடைய எங்களை வரிகளெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க, 50% கொடுங்க கேட்குறீங்க. ஏற்கனவே மத்திய அரசு 33 சில்லரை கொடுத்துட்டு இருக்குது. இப்போது 50% உங்களுக்கு கொடுத்தோம் வச்சுருங்க, 50-50 உங்களுக்கு, பாதி உனக்கு பாதி எனக்கு, டீலா நோ டீலான்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது உங்களுக்கு 50% கொடுத்துட்டோம் வச்சுருங்க. நாட்டுடைய இராணுவ தலைவர்களுக்கு, முப்படை தளபதிக்கு பல்வேறு இதெல்லாம் வேலைகள்லாம் செயல்பாடுகள்லாம் திட்டப்பணிகள்லாம் யாரும் மேற்கொள்வா? நீங்கள் கேட்கறதுல ஒரு இது வேண்டாமா? அதாவது இது என்னன்னா, அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, மாநிலத்தில் இந்த மாதிரி ஒவ்வொரு முறை நாங்கள் கேட்டு பெறணுமா, போராடி பெறணுமா, இது கூட்டாட்சியின் தத்துவமா, கூட்டாட்சியே தேவையில்லைன்னு சொன்னால், ஏற்கனவே நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து பிரிவினையை நோக்கி தான் இங்கே போயிட்டுருக்கிறீங்க. பிரிவினையை நாடு, அதாவது அத்தனை போக்கும் திமுகவுடைய ஒவ்வொரு எம்பிக்களும், திமுகவுடைய முதலமைச்சர் உட்பட தமிழ்நாட்டை தனியாக ஒரு நிலைப்பாடு பிரிவினையை நோக்கி தான் நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்களே தவிர்த்து தேசிய அளவில் உங்களுடைய நிலைப்பாடு எந்த அளவுக்குள்ள நீங்கள் பண்ணுறீங்க அதெல்லாம் சொல்லுங்கள். அதனால் திமுக பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் பிரதமரை சந்திக்க வேண்டும். ஆனால் பிரதமரும் கரெக்டாக காய்கள் நகர்த்திருக்காரு. கூட்டத்திலே நின்று ஆந்திரா முதலமைச்சர் நின்று நல்லா இருக்கீங்களா, சௌக்கியமாக சொன்னால் அந்த நேரத்தில் ஒரு கோரிக்கை கூட்டம் முடிச்சு கோரிக்கை எனக்கு அது கொடுங்க, நிறைய திட்டங்களை கொடுங்க, வர வேண்டியது இருக்குது, அதெல்லாம் கொடுங்க, இது கொடுங்க கேட்குறாரு. ஆனால் நோக்கம் ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்க தான் அங்கே போனது. இன்னொரு கல்ல இன்னொரு மாங்காய் என்ன? ஒன்று நிதி ஆயோக் கூட்டத்தில் போனது மாதிரி ஆச்சு, அந்த கூட்டத்தில் இருந்து பார்த்தது மாதிரி ஆச்சு. ரெண்டாவது இங்கே பாருங்கள், எங்கள் ஆட்கள் எல்லாமே ஈடி ஆயிட்டில் சிக்கல் இருக்கிறாங்க.
சில ஆளுக்கு வெளிநாடு தப்பி ஓடிட்டாங்க, சிலவங்க இந்த மாதிரி டான் பிக்சர்ஸும் ரெட்டேஷன் பிக்சர்ஸும் பெரிய பெரிய லேண்ட் G ஸ்கொயர் B ஸ்கொயர் A ஸ்கொயர்னு இப்போ ஏகப்பட்ட பிரச்சனை சார். புதுமுகங்கள் சார், தமிழ்நாட்டில் வரக்கூடிய அந்த ஆட்சியில் அத்தனை தொழிலதிபர்களும் அத்தனை சினிமா அப்படி சொல்லும் புதுமுகங்கள் எப்படி சினிமாவில் வராங்களோ அதே மாதிரி புது புது இவங்களை யார் சார்? இவங்களாம் நாட்டு நட்டாங்களா, கலையை பறிச்சாங்களா, இல்லை என்ன அர்த்தம் ஒன்று? அப்போ இந்த பணம் யாது பணம்? அப்போ உங்களை தொட்டா நீங்கள் இது வரைக்கும் உங்களை யாரும் என்ன நினைக்கிறீங்க? ஈடி எங்களை தொடக்கூடாது, யாரும் எங்களை கேள்வி கேட்கக்கூடாது, நாங்கள் சொல்கிறதான் சட்டம் சொன்னால் காவல் நிலையம் தேவையில்லையா? அப்போ பார்த்தா குற்றவாளி புகார் கொடுத்தோன்னா புகார் கொடுக்காதியா, இது எங்க ஆட்சி, எங்க நிலைப்பாடு, நாங்கள் தான் ஆட்சி அமைக்கிறோம், எங்களை யாரும் கேட்கணும்னு சொல்ல மாதிரிலே இருக்குது ஆகவே மாநில அரசை பொறுத்தவரை இந்த EDIT வழக்கிலிருந்து பிரச்சனையை டியூனை வேகத்தை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் என்பதற்காக தான் ஆடு நச்சது போல ஆச்சு அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த பழமொழி சொன்ன காரணமே அதனால தான். ஆகவே இது இதுவரைக்கும் 3 வாட்டி நீங்கள் போகலை, இன்னைக்கு திடீர்னு உங்களுக்கு தேசத்தின் மீது பாசம், திடீரென்று நிதி ஆயோகத்தின் மீது பாசம், இதெல்லாம் பாசம் பண்ணல நான் அதாவது இதெல்லாம் உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தியின் மாதிரி நிலைப்படும் மாதிரி முழுக்க இது அரசியல். அதாவது தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல தேசம் முழுவதும் நம்மளை எப்பவுமே பேசும் பொருளாக நினைக்க வேண்டும். இல்லாத மேட்டர் இருப்பது என்றும் இருக்கக்கூடிய இல்லை என்றும் சொல்லிக்கொள்ள நிலைப்பாடுகின்றது. அவங்களுக்கு இப்போ திமுக பொதுவாக ஒன்று பிஜேபி பேசுவாங்க, இல்லை ஆளுநரை பேசுவீங்க, இல்லை அண்ணன் எடப்பாடி அண்ணனை பேசுவீங்க. இப்போ அக்னீஸ்வரன் அவர்களோடு நான் சொல்கிறாங்க 2040 உங்களுக்கு 36 வந்தாங்க, 47 இந்தியா வல்லமை நாடு. ஆனால் ஊட்டியில் இந்த பூ கண்காட்சி நடத்தும் போது முதலமைச்சர் சொல்றாரு 2036 வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுக தான் ஆட்சி அமைக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் 2040 இந்தியா உலகத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி கண்ட நாடாக அமையும், வல்லரசு ஆகும் என்பதற்காக தான் இன்னைக்கு பிரதமர் அந்த கூட்டத்தில் டீம் இந்தியா என்ற பிராண்டை கொண்டாடுறார். டீம் இந்தியா, டீமோடு சேர்ந்து மாநில அரசுடைய தேசத்தின் வளர்ச்சி. ஒரு மாவட்டம் என்பது அந்த மாவட்ட கலெக்டர், அந்த மாவட்டத்தில் அமைச்சர், அந்த மாவட்டத்தில் SP 3 பேரும் சேர்ந்ததால் மாவட்டம் வளர்ச்சி அடையும். அதே போல் மாநிலம் அப்படிதான், அதே போல் தேசம் அப்படிதான். தேசத்தின் வளர்ச்சி என்பது மாநிலத்தில் சேர்ந்து இணைய வேண்டும். நீங்கள் தனித்தனியாக பிரிவினை சென்றால் தேசம் எப்படி வளரும்? பாகிஸ்தானில் உள்ளுக்குள்ள இருக்க பலுசாசன் மாதிரி உருவாக்க முடியுமா சொல்லுங்க? இந்த நாடு 1000 மதங்கள் 1000 ஜாதிகள் இருந்தாலும் ஒரு தேசம் ஒரு குடையில் இருக்க வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு பாகிஸ்தான் நடந்த சிந்து ஆபரேஷன் மேட்டர் சொல்லக்கூடிய இது. அதனால இந்த மாநாடு இந்த நீதி ஆயோக மாநாடு இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாநில வளர்ச்சி மட்டுமில்லை தேசத்தின் ஒற்றுமைக்கான வடிவம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான் இன்னைக்கு இந்த பிரதமர் கொடுக்காரு. அவர் பிரதமர்னு அங்கே பாருங்க எல்லாரும் அண்ணன் தம்பி மாதிரி தான் அவர் பெருமாறார். யாரையும் வெறுப்பாக நீ வேண்டாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் தான் பிரதமர் நோக்கம். அந்த நோக்கத்தின் கூட்டம் தான் இந்த கூட்டம்.